ஜெய் ஸ்ரீராம். நம்ம ஸ்ரீராம் நவமியை முன்னிட்டு ராமருடைய பல பவர்ஃபுல் மந்திரங்களை பார்த்துட்டு வரோம். அதுல முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ராமருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. அப்படியே நம்ம ராமரை நமக்குள்ள அக்செப்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ராமருடைய தாரக மந்திரம். ராமருடைய தாரக மந்திரம் என்ன? இந்த மந்திரம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம உள்ள போனோடனே அந்த விஷயத்த நம்மளோட விஷயத்த மறந்து அந்த மந்திரத்தோட அப்படியே ஐக்கியம் ஆயிடுவோம்னு சொன்னோம் இல்லையா? சோ அது என்ன மந்திரம்? ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம். அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அது வந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ராமருடைய காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். என்ன மந்திரம் எல்லாம் பார்க்கலாமா? 11 டைம்ஸ் நம்ம ரிசைட் பண்ண போறோம். ஓகேவா? கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். இந்த மந்திரம் சொல்வதனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த், அப்புறம் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த லார்ட் ராமா அண்ட் அவர் கொடுக்குற அந்த கைடன்ஸ், அவரோட பிளெஸிங்னால நமக்கு கிடைக்கிற கைடன்ஸ். அது மாத்திரம் கிடையாது, நம்மளோட இந்த பவர்ஃபுல் மந்திரத்தினால நம்ம அடையக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள அந்த காம்னஸ், அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த காம்னஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கிறதுனால நமக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அந்த நாலேஜ் கெயின் பண்றதுனால நம்மளோட பிசிக்கல் growth அண்ட் மென்டல் growth will be very very strong. ஓகே, சோ இந்த மந்திரம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த மந்திரத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்க நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, ஓம் அப்படின்னா பிரணவ மந்திரம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த லைன் வார்த்தை என்ன?
தசரதாய அப்படின்னா ராமரோட அப்பா யாரு? தசரத மகாராஜா. தசரத மகாராஜாவுக்கு ஒரு வணக்கம், அவருக்கு வணக்கம், ராமரின் தந்தைக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வித்மஹே, we meditate on you ராமா, we meditate you, நாங்க ராமர மனசுக்குள்ள வச்சு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சீதா வல்லபாய. சீதா வல்லபாயனா சீதா வந்து எப்படி ராமருக்கு ஒரு நல்ல நண்பன், நல்ல தோழன். அப்புறம் அவர் வந்து எப்படின்னா பிரியமானவன், பிரியமானவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும். சோ சீதா வல்லபாய, சீதையின் நண்பருக்கான பிரியமானவருக்கு வணக்கம். அவரையும் நம்ம நமஸ்காரம், அப்பேற்பட்ட ராமரையும் நமஸ்காரம் பண்ணி நம்ம தீமஹி, தீமஹி அப்படின்னா நாங்கள் உங்களை தியானிக்கிறோம், மனதில் வைத்து தியானிக்கிறோம் அப்படின்னு சீதா வல்லபாய அப்பேற்பட்ட ராமரான உங்களை நாங்கள் தியானிக்கிறோம். தன்னோ ராமா அப்படின்னா ராமர் யாரு? மகாவிஷ்ணுவோட அவதாரம். சோ அப்பேற்பட்ட ராமரையும் நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், எங்களுக்குள்ள நாங்க உள்நிறுத்தி மனசுக்குள்ள நிறுத்தி தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சோதயாத் அப்படின்னா எங்களை நல்ல வழியில் நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைய நம்ம இந்த காயத்ரி மந்திரத்து மூலியமா நம்ம ராமரை வணங்குகிறோம். இப்படி இந்த மீனிங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஏன் சொல்றோம் அப்படின்றதும் நமக்கு வந்து அழகா புரியும். அப்போ நமக்கான அந்த கிளாரிட்டி அண்ட் காம்னஸ் அழகா கிடைக்கும். அண்ட் சொன்ன மற்ற பிளெஸிங்ஸ், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், கரேஜ், ராமருடைய எல்லா குவாலிட்டியும் நமக்குள்ள கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அப்படி வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.